எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, போன அத்தியாயத்துல ரமணி எப்படி மதுர நாயகத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாங்கற கதைய கேட்டீங்க. அவ்ளோ நல்ல பையனான ரமணி போய் பட்டு துணிய திருடியிருப்பானா? கண்டிப்பா திருடியிருக்க வாய்ப்பில்லைன்னு உங்களுக்கு தோணுதா? சரி, தொடர்ந்து கதைய கேக்கலாம். அத்தியாயம் 5. பேனாவை காணோம். சாயங்காலம் மணி 6 ஆச்சு. ரமணிய பத்தி யோசிச்சுக்கிட்டே அறையில உட்கார்ந்திருந்த மதுர நாயகம் மெதுவா எழுந்தாரு. அறைய விட்டு வெளியில வந்தாரு. அங்க இருந்து தெருவுக்கு போனாரு. தெருவுல ரமணி நிக்கறானான்னு சுத்தி முத்தி பார்த்தாரு. காணோம். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு தோணுச்சு. உடனே நேரா வீட்டை நோக்கி நடந்தாரு. போகும்போதே வழியில ரமணி நிக்கறானான்னு பாத்துக்கிட்டே தான் போனாரு. அவனை காணோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் முதல் கேள்வியா ரமணி இங்க வந்தானான்னு தான் கேட்டாரு. இல்லையே, அவன் எங்க போனானோ? ஏன் அவனை தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க மதுரநாயகத்தோட மனைவி கமலாதேவி. ஒண்ணுல்ல, சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னோட அறைக்கு போனாரு. சட்டைய கழட்டி போட்டுட்டு பனியனுக்கு மேல அங்கவஸ்திரம் ஒன்ன எடுத்து போத்திக்கிட்டாரு. அப்படியே போய் வாசல்ல நின்னாரு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி பாத்துக்கிட்டே இருந்தாரு. ரமணி வரல. எங்க போயிருப்பான்? அவனை தனியா பார்த்து பேசினாதான் உண்மை தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வாசல்ல நின்னாரு. அவரால கொஞ்ச நேரம் கூட பொறுமையா நிக்க முடியல. வாசலை விட்டு கீழே இறங்கினாரு. விடுவிடுன்னு நடந்து கடைவீதி பக்கமா போனாரு. ரமணிய தேடி தேடி பார்த்தாரு. சுமார் 1 மணி நேரம் தேடியும் அவன் அகப்படல. சரி, வீட்டுக்கு போவோம், ராத்திரி எப்படியும் சாப்பிட வந்துடுவாங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு திரும்பினாரு. வீட்டுக்குள்ள போனதும், இன்னும் ரமணி வரலையா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்டாரு. நீங்க பாக்கலையா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தானே, உடனே போயிட்டான் போல இருக்கு. நான் அடுக்களையில இருந்தேன் அப்படின்னாங்க கமலாதேவி. அடடே, அப்படியா? நான் அவனெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அவன் ஏதாவது சொன்னானா? ஒன்னும் சொல்லலையே அப்படின்னாங்க அவரோட மனைவி. அவன் எவ்வளோ நல்லவனா யோகியனா நடந்துக்கிறான். அவன் மேல வீண் பழி சுமத்துறாரு எங்க முதலாளி. அவன் திருடனா, அயோக்கியனா அப்படின்னாரு மதுரநாயகம். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஏ ரமணி திருடனும் இல்ல, அயோக்கியனும் இல்ல, தங்க கம்பின்னு உங்க முதலாளி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்களாக்கும். ஆமா, அவன் எதை திருடிட்டான் அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எல்லாம் வேடிக்கையாதான் இருக்கும். பாவம், நாடகத்துக்கு வாங்கி வச்சிருந்த 3 கஜம் பட்டு துணிய திருடி விக்க பார்த்ததா ரமணி மேல பழி போடுறாங்க. உங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். வெண்ணைக்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது. உங்களை ஏமாத்துறது சுலபம்னு அந்த ரமணிக்கு கூட தெரிஞ்சிருக்கு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அப்படின்னு எரிச்சலோட சொன்னாங்க கமலாதேவி. ரமணிக்கு இலவசமா சாப்பாடு போட்டு வீட்லயே தங்க இடமும் கொடுத்தது ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுதான் நல்ல சமயம்னு நினைச்சு அவங்க அவனை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கமலா, ரமணிய பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவன் இப்படிலாம் தவறான வழியில போகவே மாட்டான் அப்படின்னாரு மதுரநாயகம். ஆமா, உங்க ரமணிய பத்தி நீங்க தான் மெச்சிக்கணும். கமலா, வீணா அவனை சந்தேகிக்காத. பாவம், அவனுக்கு கெட்டவங்கள பார்த்தா கூட பிடிக்காது. நாடகங்கள்ல கூட கெட்ட குணங்களை கத்துக் கொடுக்கற நாடகங்களை அவன் விரும்ப மாட்டான். கமலா, அவனை பத்தி ஒன்னே ஒன்னு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு. கிருஷ்ணலீலா, துருவன், பிரஹலாதன் மாதிரி நாடகங்களோட புதுமையாவும் பல குழந்தைங்க நாடகங்கள் போடணும்னு நினைச்சு நல்ல நாடகங்களை எழுதித் தரவங்களுக்கு பரிசு தரதா போன மாசம் நாங்க விளம்பரம் செஞ்சதும் உடனே ஏராளமான நாடகங்கள் வந்து குவிஞ்சதும் உனக்கு தெரியும். அப்படி வந்த நாடகங்களை நான் ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் படிக்கிறதும் உனக்கு தெரியும். இதை அவனும் கவனிச்சிருக்கான். ஒரு நாள் நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிருந்த சமயம்னு நினைக்கிறேன். அவன் என்கிட்ட வந்து, சார், நானும் இந்த நாடகங்களை படிச்சு பார்க்கலாமான்னு கேட்டான். சரின்னு சொல்லி 2 நாடகங்களை அவன்கிட்ட கொடுத்தேன். அந்த 2ஐயும் அவன் படிச்சு பார்த்தான். கடைசியில அந்த 2ல ஒன்னை என்கிட்ட கொடுத்து, இது நல்லா இருக்கு, இன்னொன்னு மோசம்னா. ஏன் அது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். ஆமா, பொய் சொல்றது, திருடுறது, இப்படிப்பட்ட பழக்கங்களை கத்துக் கொடுக்கற நாடகமாவே இது இருக்கு. இத மேடையில பார்த்தா நிறைய பேர் கெட்டு போயிடுவாங்களேன்னு பயந்துதான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னா. உடனே நானும் அந்த 2 நாடகங்களையும் படிச்சு பார்த்தேன். அவன் சொன்னது ரொம்ப சரி. நாடகத்துல கூட தீமைய விரும்பாதவன் ரமணி. அவனா திருடி இருப்பான் அப்படின்னு கேட்டாரு. இப்பதான் புரியுது. அது மாதிரி திருட்டு நாடகங்களை படிச்சு படிச்சுதான் அவனும் திருட பழகியிருக்கான் போல இருக்கு. தான் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கணும், மத்தவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அப்படி சொல்லியிருக்கான். கமலா, வீணா அவன் மேல குத்தம் சுமத்தாத. நான் தினமும் பேனா, கடிகாரம், மணிப்பர்ஸ் இதெல்லாத்தையும் என் மேஜ மேல தானே வைக்கிறேன். அவன் நினைச்சிருந்தா எதை வேணும்னாலும் எடுத்திருக்கலாமே அப்படின்னாரு மதுரநாயகம். உங்களுக்கு தான் ஞாபக மறதி அதிகமாச்சே. மணி பர்ஸ்ல முதல்ல எவ்வளோ வெச்சோங்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. தெரிஞ்சாதானே குறையும் போது எவ்வளோ குறையுதுன்னு தெரியும் அப்படின்னாங்க கமலா. கமலா, நீ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ற. ஆமா, நீங்க மட்டும் புதுசா சொல்றீங்களாக்கும். அவன் எக்கடி கெட்டு போனா எனக்கென்ன, நேரமாகுது, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்களைக்கு போனாங்க கமலாதேவி.
மதுரநாயகம் சாப்பிடும் போதெல்லாம் கூட ரமணிய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு. ராத்திரி தூக்கம் கூட வரல. எங்க போயிருப்பான், சாப்பிட கூட வரலையேங்கிற யோசனையிலேயே இருந்தாரு. அடுத்த நாள் அதிகாலையில மதுரநாயகம் எழுந்தாரு. உடனே ரமணி வழக்கமா படுக்கிற வெளித்திண்ணைக்கு வந்து பார்த்தாரு. அங்க அவன் இல்ல. என்ன, ராத்திரி சாப்பிட வரல, படுக்கவும் வரலையே. அவன் ரோஷக்காரனாச்சே. ஒருவேளை... அதுக்கு மேல அவரால நினைச்சு பார்க்கவே முடியல. மனக்கலக்கத்தோடவே காலை வேலைகளை முடிச்சுக்கிட்டு சாப்பிட உட்கார்ந்தாரு. அரைகுறையா சாப்பிட்டுட்டு அறைக்குள்ள போனாரு. அவசர அவசரமா சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டாரு. மேஜை கிட்ட போனாரு. மேஜை மேல இருந்த கடிகாரத்தை எடுத்தாரு. கையில கட்டிக்கிட்டாரு. மணி பர்ஸ எடுத்தாரு. சட்டப்பைக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இன்னும் ஏதோ ஒன்ன அவர் எடுக்க போனாரு. ஆனா அத காணல. உடனே சட்டப்பைய தடவி பார்த்தாரு. அங்கேயும் இல்ல. ஜன்னல், மேஜை அறை, அலமாரி எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்துட்டாரு. அந்த அறை முழுக்க தேடியும் கிடைக்கல. உடனே அவர் பயங்கர ஆச்சரியத்தோட, எங்க போயிடுச்சு என் பேனா? தங்க மூடி போட்ட எவர் ஷார்ப் பேனாவ காணுமே அப்படின்னு கத்தி சொன்னாரு. சத்தத்தை கேட்டதும் அவரோட மனைவி கமலாதேவி அங்க ஓடி வந்தாங்க. விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே, நல்ல பையனா, நல்ல பையன். அவன் இதையும் எடுத்துட்டு தொலைஞ்சு போயிருப்பான். நேத்து சாயங்காலம் நீங்க இல்லாத சமயம் பார்த்து வந்தானே, இதை திருடிட்டு போக தான் வந்திருக்கான். ஐயோ, பேனாவை மட்டும்தான் எடுத்தானோ, இன்னும் என்னென்ன சாமான்களையெல்லாம் எடுத்திருக்கானோ அப்படின்னு திட்டிக்கிட்டே அறையில இருந்த சாமான்களையெல்லாம் சரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேனாவை காணும்னு உடனேவே மதுரநாயகத்துக்கு ஒரே அதிர்ச்சி. ரமணி தான் அதை திருடி இருக்கணும் அப்படின்னு கமலாதேவி சொன்னதும் அவரோட அதிர்ச்சி இன்னும் அதிகமாயிடுச்சு. ரமணியா பேனாவை திருடியிருப்பான் அப்படின்னு சின்ன குரல்ல கேட்டாரு. பின்ன கட்டு சாதம் கட்டிக்கிட்டு அயலூர்ல இருந்தா திருடன் வருவான்? இவனை தவிர வேற யார் எடுத்திருப்பாங்க? சம்பளம் கொடுத்த சபாவில பட்டு துணிய திருடினா, சாப்பாடு போட்ட வீட்டுல தங்க பேனாவை திருடினா. அந்த பட்டு துணி கூட 30-40 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இந்த பேனா கிட்டத்தட்ட 100 ரூபாய் இருக்காதா? அட பாவி பையா, அன்னமிட்ட வீட்டுல கன்னம் வச்சுட்டியே அப்படின்னு கத்தி பேசினாங்க கமலாதேவி. மதுரநாயகத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பேசாம தலைய விரலால அழுத்தி பிடிச்சுக்கிட்டு நாற்காலியில உட்காந்துட்டாரு. நாய கூட்டிட்டு வந்து நடுவீட்ல வச்சு சாப்பாடு போட சொன்னீங்களே, வளர்த்த கடா மார்ல பாயறது மாதிரி நம்மகிட்டயே அவன் கைவரிசையை காட்டிட்டானே அப்படின்னு கமலாதேவி என்னென்னவோ பேசினாங்க. மதுரநாயகம் ஏதாவது பதில் சொல்வார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. மௌனமாவே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நேத்து ராத்திரி நீங்க என்ன சொன்னீங்க? நான் மேஜை மேல பேனாவை வைக்கிறேன், மணி பர்ஸ வைக்கிறேன், அவன் எதையாவது எடுத்திருக்கானான்னு கேட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? சரி, அதெல்லாம் போகட்டும். இனிமே நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டாமா? இப்படியே சும்மா உட்கார்ந்திருந்தா உங்க முன்னாடி அந்த பேனா தானா வந்து நிக்குமா? எப்படியாவது அவனை தேடி பிடிச்சு பேனாவை வாங்கிக்கிட்டு ஆத்திரம் தீர அவனை முதுகுல 4 வைக்க வேண்டாம்? எங்க இருந்தாலும் விடாப்பிடியா தேடி பிடிச்சுக்கிட்டு வந்துடணும். கமலாதேவி இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க பக்கத்து வீட்டு பாஸ்கரன் வந்தாரு. ஓசியில தினமும் பத்திரிக்கை படிக்க தினமும் காலையில தவறாம அவர் அங்க வந்துருவாரு. கமலாதேவி சொன்ன கடைசி வாக்கியம் மட்டும்தான் அவர் காதுல விழுந்திருக்கு. உடனே அவர், தேடி கண்டுபிடிக்கணுமா? எத? உங்க நாய்க்குட்டி ஜிம்மி காணாம போயிடுச்சா அப்படின்னு அனுதாபத்தோட கேட்டாரு. அந்த நாய்க்குட்டிக்கு இருக்கிற நன்றி கூட 6 மாசமா இந்த வீட்ல வேளா வேளைக்கு சாப்பிட்டு வளர்ந்த ரமணிக்கு இல்லையே. அவன் செஞ்ச வேலைய கேளுங்க. நேத்து சபாவில இருந்த பட்டுத் துணிய திருடி அவன் மாட்டிக்கிட்டான். ஆனா அவன் திருடி இருக்கவே மாட்டான்னு இவர் முதலாளிகிட்ட சொன்னாராம். முதலாளி என்ன சாமானியப்பட்டவரா? அவர் ரமணி தான் திருடி இருக்கணும்னு முடிவு கட்டி உடனேயே அவன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு. அப்புறம் அவன் இவர் இல்லாத சமயமா பார்த்து இங்க வந்து மேஜை மேல இருந்த தங்க பேனாவையும் திருடிட்டு ஓடிட்டான். ஐயோ, அது எவ்ளோ நல்ல பேனா தெரியுமா அப்படின்னு பாஸ்கரன் கிட்ட பரிதாபத்தோட சொன்னாங்க கமலாதேவி. உடனே பாஸ்கரன், சரிதான், நான் அவன் இந்த வீட்டுக்கு வந்த உடனேவே சந்தேகப்பட்டேன். நான் நினைக்கிறது எப்பவுமே சரியாதான் இருக்கும். இந்த காலத்துல எல்லாம் அளவோட தான் இருக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி கமலாதேவியோட கட்சியில சேர்ந்துக்கிட்டாரு. பாஸ்கரனுக்கு ரமணினாலே பிடிக்காது. ஏன், அவர் சாப்பிடுற சோத்துல ரமணி மண்ணவாரி போட்டானா? இல்ல. ஆனாலும் காரணம் இருக்கு. ஒரு நாள் பாஸ்கரன் கடைக்கு போய் புகையில வாங்கிட்டு வர சொல்லி ரமணி கிட்ட சொன்னாரு. அதுக்கு அவன், சார், நீங்க என்ன வேலை வேணும்னாலும் சொல்லுங்க, செய்ய தயார். ஆனா தயவு செஞ்சு புகையில வாங்கலாம் என்ன அனுப்பாதீங்க. இந்த கெட்ட பழக்கத்துக்கு நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே பாஸ்கரனுக்கு கோபம் வந்து அவனை நல்லா திட்டி விட்டுட்டாரு. மதுரநாயகத்துக்கிட்ட விஷயத்தையும் சொன்னாரு. அதுக்கு மதுரநாயகம், பாஸ்கர், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த புகையில பழக்கம் உயிருக்கே ஆபத்து. நான் காப்பி கூட குடிக்க மாட்டேன். என்கிட்ட பழகினவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா பாஸ்கரன், நல்ல சமயம் வரும், அப்போ அந்த பொடியனை ஒரு கை பாத்துக்கலான்னு நினைச்சுக்கிட்டாரு. அந்த நல்ல சமயம் இப்ப வந்துடுச்சே, அவர் சும்மா இருப்பாரா? எவ்வளோ செல்லமா வளர்த்தோம், இப்படி மோசம் செஞ்சுட்டானே பாவி பையன் அப்படின்னு கமலாதேவி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னும் கவலைப்பட வேணாம், நான் சொல்றபடி செஞ்சா சீக்கிரம் பேனா கிடைச்சிடும்.
உடனே பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஒரு ரிப்போர்ட் குடுங்க. எங்க இருந்தாலும் அவன புடிச்சிட்டு வந்துருவாங்க. மதுரநாயகம், ஏன் இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கீங்க? உடனே எழுந்துருங்க, ரிப்போர்ட் குடுத்துட்டு வரலாம் அப்படின்னாரு பாஸ்கரன். இத கேட்டதும் இதுவரைக்கும் மௌனமா இருந்த மதுரநாயகம், என்ன போலீஸ்ல ரிப்போர்ட் குடுக்கறதா அப்படின்னு கேட்டாரு. பின்ன பொட்டுக்கடலைக்காரன்ட்டயா ரிப்போர்ட் குடுக்கறது? என்னங்க யோசிக்கிறீங்க? எழுந்துருங்க. எனக்கு இந்த டிவிஷன் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர தெரியும். ரிப்போர்ட் குடுத்ததும் அவரு நாலா பக்கமும் ஆளுங்கள அனுப்பி அவன உடனே புடிச்சிட்டு வந்துருவாரு. அவன் எங்க போப்போறான்? இந்த பட்டணத்துல அந்த பேனாவ விக்க தானே வேணும் அப்படின்னாரு பாஸ்கரன். பாஸ்கரன் மதுரநாயகத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டப்போது மதுரநாயகம் கொஞ்சம் தயங்கினாரு. அத பார்த்ததும் அவர் மனைவி கமலாதேவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. யோசிச்சுதான் இப்படி ஆயிடுச்சு. ரமணி இன்னும் என்ன எடுத்திருக்கான்னு யாருக்கு தெரியும்? அவனை புடிச்சாதான் தெரியும். இனி அவனை சும்மா விடக்கூடாது. நீங்களும் நாடக கொட்டகைக்கு போயிடுறீங்க. ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சுதான் திரும்பி வரீங்க. நீங்க இல்லாத சமயம் பார்த்து அவன் வந்து எதையாவது எடுத்துட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? அவனை சும்மா விடக்கூடாது, ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க கமலாதேவி. மதுரநாயகம், பேசாம எழுந்துருங்க, நேரமாகுது அப்படின்னு சொல்லி மதுரநாயகத்தோட கைய பிடிச்சு இழுத்தாரு பாஸ்கரன். மதுரநாயகம் அரை மனசோட எழுந்து பாஸ்கரனோட போனாரு. 2 பேரும் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லி விளக்கினாரு பாஸ்கரன். காணாமல் போனது எவர் ஷார்ப் பேனா, தங்க மூடி போட்டது. அடிபாகம் கருப்பு நிறம், மதிப்பு 100 ரூபாய் இருக்கும். பேனாவின் மேல் சேகர் அன்பளிப்பு என்று எழுதப்பட்டிருக்கும். மலேயாவிலிருந்து சேகர் என்ற உறவினர் அனுப்பியது. அனுப்பி 1½ வருஷம் இருக்கலாம். சந்தேகப்படும் பையன் பெயர் ரமணி, வயது 13, மாநிறம் சுமார் 4½ அடி உயரம். இந்த விவரங்களோட ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க மதுரநாயகமும் பாஸ்கரனும். அன்னிக்கு மதுரநாயகம் நாடக சபாவுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த செய்தி அங்க போய் சேர்ந்துருச்சு. அப்படின்னா முதலாளிக்கு இது தெரியாமலா இருக்கும்? அவருக்கும் உடனே தெரிஞ்சிருச்சு. எல்லாம் அந்த பாஸ்கரன் செஞ்ச வேலைதான். மதுரநாயகம் சபாவுக்குள்ள வந்து நுழைஞ்சதுமே, என்ன மதுரநாயகம், அந்த பையன் உங்ககிட்டயே அவன் வேலையை காட்டிட்டான் போல இருக்கு. அவன் பரம யோகியன்னு நேத்திக்கு சொன்னீங்க. அந்த பரம யோகியன் செஞ்ச வேலைய பாத்தீங்களா? பாத்தா பசு பாஞ்சா புலிம்பாங்களே, அது போலதான் அவனும் இருந்திருக்கான் அப்படின்னு வாய் மூடாம பேசினாரு முதலாளி. மதுரநாயகம் பதில் எதுவும் சொல்லல. தலைய குனிஞ்சபடி தன்னோட அறைக்குள்ள போனாரு. என்ன குழந்தைங்களா, ஒரே குழப்பமா இருக்குல்ல? ரமணி நிஜமாவே திருடியிருப்பான்னு உங்களுக்கு தோணுதா? சரி, அடுத்த வாரம் என்ன நடந்துச்சுன்னு கேக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.